டேய், வேற எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார்ற காதல் வாங்கின தொடையோ தொடன்னு தொடக்கிறிய. பெயிண்ட் வந்துட போகிறா கண்ணா. சரி சரி, போதாலே பாரு. என்ன தம்பிகளா, என்ன இன்னைக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன். உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா? வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல, அதான். அதான்டா உலகம். ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே, கவனிப்பு இல்லையா? என்ன கவனிச்சு சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சிட்டு போ. அட என்னப்பா, என்ன நொன்னப்பா, வண்டி ரெடிப்பா, நீ பாப்பா. ஏய், சீதா உட்கார இடம்டா, அத தொடடா. ஏண்டா பஸ் வேற போயிடுச்சு, சீதாவை காணோம். அதானே. என்ன நொந்தானே, பஸ் டிரைவர்கிட்ட வாகனம் ரெடியா இருக்குன்னு நம்ம தானே சொன்னோம். ஏய், அவன் பேசினா என்ன அடிக்கிறா? விழுந்து கடிச்சு விடுங்க. கடிச்சு விடுவியா? கோச்சிக்கலாத நாயி. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சீதா இன்னும் காணோம். என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை காலேஜுக்கு லீவ் போட்டிருக்குமா என்னவோ? எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சொல்லாத செய்யி. ஒரு நாள் பார்க்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது இவனுக்கு. மீனாம்மா, என்ன எப்படி பாக்குறீங்க? என் பையன் நல்ல தம்பி. ஆமா, அடையாளமே தெரியலப்பா. அவன் என்ன மார்வேஷத்திலயா இருக்கான்? அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு. அது இல்லைங்க, எப்போ சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு கல்யாணம் வந்த புதுசுல அக்கா அக்கான்னு என்ன சுத்தி சுத்தி வருவான். இப்படி ஒரு நல்ல பிள்ளைய மேற்கொண்டு படிக்க வைக்காம வீணா மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்களே. என்னப்பா ஒரே யோசனை, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லக்கா, நீங்க அன்னைக்கு பார்த்தபடி அப்படியே தான் இருக்கீங்க, சேஞ்ச் இல்லையே. நீதான் பெரிய ஆம்பளையாட்டம் வளர்ந்துட்ட இல்ல கணக்கு பிள்ளை? ஆமா ஆமா, பையன் கண்ணா பண்ணான்னு வளர்ந்துட்டான். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கணும். இவனை பெத்ததுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேண்டாமா? சீக்கிரம் முடிச்சு வைங்க. ஏன்பா மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த மெட்ராஸ் கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா, எனக்கு இந்த கிராமம் தான் பிடிச்சிருக்கு. நல்லா சொன்னப்போ இருங்க, காஃபி எடுத்து வந்துடுறேன். பையனுக்கு காப்பி போதும், எனக்கு ஹார்லிக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல குடிச்சிட்டா தாண்டா அப்பா ஃபாலோ பண்ணு. அப்பா, இது நம்ம சீதா இல்ல? நம்ம சீதா இல்ல, அவங்க சீதா. என்னம்மா அப்படி பாக்குற? என் சன்னு நல்ல தம்பி, ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு. மறந்துடாத. அப்புறம் அன்னிக்கிட்ட ஹார்லிக்ஸ் சொன்னேன், போய் ஞாபகப்படுத்துமா? ஏதோ வேலையை மறந்துட போறாங்க. இந்தாங்க ஐயா காசு. என்னம்மா 2 ரூபா தர்ற? ஒரு கூட தாங்க வாங்கியிருக்கேன். கூட 3 ரூபாச்சே. 2 ரூபா தான் இருக்கு, வச்சுக்கோங்க. சரி சரி, கொடுத்துட்டு போ. வேற காலம் காத்தால ஆமா, உங்க அப்பா என்னமோ சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், நான் அப்புறம் வந்து விவரமா சொல்றேன். வரேன் சார். ஒன்ன தாண்டி ஏதாவது மீதம் காசு வீசி வச்சிருக்கியா? இல்ல. இல்லையா? என்கிட்டயே போய் பேசுறியா? ஏய், நான் எதுக்கா கேட்கறேன்னு தெரியுமல்ல உனக்கு? குடிக்கிறது கேட்க போறீங்க, கிடையவே கிடையாது. என்னடி இது? புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம பேசுற, அப்படியே சீவிடுவேன் சீவி. சரிதான் போயா. சொல்லிடுறோம். அப்படி வாங்க வழிக்கு. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். சொல்றோம். நல்ல தம்பிய நல்ல தம்பிய கொலை செஞ்சது ராமுதான். கான்ஸ்டபிள், நல்ல தம்பி பாடிய ராமுதான் குளத்துல கொண்டு போய் போட்டான். அத நாங்க பார்த்தோம். சொல்லுங்கடா. கோர்ட்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு இப்ப நல்லா புரிஞ்சுதாடா? சொல்லுங்கடா. ரைட்டர், ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. புக்கு குடியா? நீங்க தானே கொடுத்தீங்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீதாயே சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை. உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டினதுல பயந்துட்டேன் சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்போ ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம்.
ராமு நல்ல தம்பியை கொலை செஞ்சது உண்மைதானே? சார் இங்க வாங்க. ராமு சோ, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு சோ, ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சி விட்டீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி 2 பேரும் சண்டை போட்டாங்க. நாங்கெல்லாம் போய் விலக்கி விட்டோம். நான் தசரத மனோகர் 3 பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தகரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அத பத்தி பேசாதடா. ஓ, என்னையா கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார். ஓ, ஆ. அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பியை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னான். நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து 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 சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பியை கொன்னு குளத்துல தூக்கி போட்டான். That's all, Your Honor. Note this point. ஐயோ ஐயா எழுதுறாதீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரவங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. போய் ஆ? நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறீங்க. இந்த கொலையை உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லைன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா, போலீஸ்காரவங்க அடிச்ச அடி உங்க விட்டு அடி எங்க விட்டு அடி இல்ல. நான் அடி பை அடி என் முட்டையெல்லாம் கலந்து போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதத்தான் இங்க வந்து சொன்னேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஏய், நில்லுங்கடா. சாட்சியை உடைச்சிட்டா உலகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா? அதான் நடக்காது. கவர்மெண்ட் வக்கீல் பாயிண்டா எப்படி நண்டு பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா. உங்க ஃப்ரெண்டு ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான். ஜெயில புதுக்கயிறு வாங்கியாச்சுடா. எங்கடா பாக்குறீங்க? அருவாளு. ரோஷக்காரன்னா அப்படி இருக்கணும். என்ன சொல்றீங்களா? உனக்குதான் சம்பந்தமே இல்லையே. அந்த சுந்தரமூர்த்தியை சொல்றேன். தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார் பத்தியா? அப்படிப்பட்ட தங்கமான தகப்பனுக்கு ஒரு தருதலை பைய பிறந்திருக்கான். கரெக்டா சொன்னீங்க. அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது அந்த பையன் என்னென்ன அநியாயம் பண்ணா, எவ்வளவு அக்கிரமம் பண்ணா. என் பையனையே கொன்னுட்டானே. எப்படியோ சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். நான் மாத்திரம் ஜட்ஜா இருந்திருந்தேன், அவனுக்கு தூக்குதான். கொலகார பையன். ஏங்க, நீங்க ஜட்ஜா வந்துதான் அவனை தண்டிக்கணுமா? நீங்க தான் மிலிட்டரியில இருந்து வந்தவராச்சே, துப்பாக்கி வச்சிருப்பீங்களே, எடுத்து சுட வேண்டியதுதானே? மிலிட்டரிக்காரனுங்க சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாங்க. ஐயோ, சரி சரி. நீங்க துப்பாக்கிய தூக்காட்டி பரவாயில்ல, அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்கு கிணத்தடிக்க போவாங்க. பாலு பாத்துக்குவார். அருணாகர் அர்த்தடிப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்கிய, ஒரு நாளைக்கு அறுத்து தான் அடிய. எங்க குடும்ப வழக்கப்படி நான் அருணாகர அர்த்தம்னா ஒரு கொலை பண்ணி ஆகணும். சம்மதமா? வேணாம். அப்ப வாங்க. கௌரியக்கா, கௌரியக்கா, என்ன மீனா? என்னக்கா, நீங்க சீதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு வரல? வேலை நிறைய இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? எங்க முடிஞ்சது? வந்தவங்க சகுனம் சரியில்லைன்னு வந்த வழியே போயிட்டாங்க. நாளைக்கு கரும்புக்குடியில இருந்து ஆளுங்க பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? நம்ம கோடி கோபால் தான் கூட்டு வர போறாரு. அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்து. சரி அக்கா, நிச்சயதார்த்தம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு அதான் வேலை மெனக்கிட்டு சொல்றேன். தம்பி, பொண்ணை கூப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் 7 வயசுல ஒரு பையன் இருக்கானே, சின்ன பாப்பாவையும் இப்பவே பேசி முடிச்சிருவோமா? முடிச்சுடுவோம். நமக்கு தான் வரிசையா இருக்காங்களே. இதே வேலையா இருந்திருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோமா. மீனா, காஃபி எடுத்து கொடுறே. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. உடம்ப தேத்திக்குங்க, வீட்டுல தான் நிறைய வேலை இருக்கு. தம்பி, இந்த பாருங்க, எனக்கு சகுனத்து மேல அபார நம்பிக்கைங்க. நேரமும் நல்லா இருக்குது, சகுனமும் நல்லா இருக்குது. மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடுவோம். இந்த பொண்ணு நமக்கு வேணாம். எந்திரடி. ஏங்க? வீட்டுக்காரமா தும்மிட்டாங்க, சகுனமே சரியில்லை. அதுக்கா தும்மல் வந்தா தும்மாமலா இருப்பாங்க?
உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா மூக்கே இல்லாத இடத்துல எடுக்கணும். இந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாடி. சரி, வேற இடம் பாப்போம். அப்ப புறப்படுறீங்களா? ஏன்டா குறைச்சு பாருங்க? வழக்கு தோஷம் என்ன பண்ண சொல்ற? ஏய், என் நிலைமை புரியாம பேசாதீங்கடா. என்னடா இப்படி பேசுறான்? என்னடா கதை சாத்திட்டான்? என்னடா பண்றீங்க? குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு, கொஞ்சிக்கிற முத்தம் ஒண்ணு, தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை.